பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறாராம். அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியாய் நோயாளியா இருந்தாலும் சரி, கொடூரமானவனா இருந்தாலும் சரி, கொலைகாரனோ திருடனோ தீவிரவாதி எப்பேற்பட்ட மோசமனா இருந்தாலுமே அவரை பார்த்து அப்பா பிதாவின்னு சொல்லும்போது அவர் அவங்கள பிள்ளையாய் தான் பார்க்கிறாராம். யாரு வந்து மோசமானவங்களை தன்னுடைய பிள்ளை ஆக்கி கொள்ள முடியும்? அது மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொள்கிற ஒருவரால மாத்திரமே அப்படி செய்ய முடியும். யாரால செய்ய முடியும்னா அது நாம் ஆராதிக்கிற கர்த்தர்னால மாத்திரமே. நீரே தெய்வம், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த நீரே தெய்வம், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த. எனக்கா ஜீவன் கொடுத்தீரே, ஜீவன் கொடுத்தீரே, சுத்தமாக்கி நீ விசுவாசித்தேன் ஜெயம் கொள்ளுவே, சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும், என்னுடைய அவயவங்கள் யாவும் அவரை, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். ஓ பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும், சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். சொல்லுமா? என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும், பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். சொல்லுமா? சுவாசமுள்ள உணர்ந்து சொல்லுமா? சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். அவரையே துதிக்கிறது. என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். நானும் அவரை துதிப்பேன் என் வாழ்நாள் எல்லாம். பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். எல்லா சூழ்நிலையும் அவரை, பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும், என்னில் உள்ள யாவும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். என் அப்பாவை எல்லாமே துதிக்குது. என்னில் உள்ள யாவும் துதி சொல். வா, I worship you Jesus. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். சொல்லுமா? சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். Feel the presence of God. The Holy Spirit is here. யாவும் துதி சொல்லும். பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். உணர்ந்து சொல்லுமா? பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும்.
என்கிட்ட இன்னைக்கு காலையில் ஆவினர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார். என்னென்னா, ஆராதனை என்பது என்ன, ஆராதனை நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும். ஒன்று, அவர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து நினைவுகள் கலந்திருக்கணும். அடுத்தது, அவர் யாரு, நான் யாரு, என்னை எங்கிருந்து தூக்கினார், நான் இப்பொழுது எப்படி இருக்கேன், இப்போ என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, ஒரு காலத்தில் நான் எதிரியாகவும் பாவியும் மோசமானவனாக இருந்தேன், ஆனால் இப்போ அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கேன் என்கிற உணர்வோடும், அடுத்தது அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்ல அப்படின்ற நன்றியோடும், இந்த மூன்றும் சேர்ந்து வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் காலையில். உணர்வு, நன்றி, சிந்தை. உணர்வு, நன்றி, சிந்தை. பாருங்க, பைபிள் சொல்லுது, சுவாசம் உள்ள யாவும் அவரை துதிக்குது. சுவாசம் உள்ளவை மாத்திரம் இல்லை, உயிர் அற்றதும் அவரை துதிக்குது. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு விதமான ஓசையை எழுப்புதான், நடனங்கள் ஆடுதான், மீன்ஸ் டான்ஸ் ஆடுதான். அது ஒரு மாதிரி சவுண்டு, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க கேட்கும்போது நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடி பாடுதான். யாரை பாடுது? அது அவைகளை யார் உருவாக்கினாரோ அவரை அதெல்லாம் சேர்ந்து பாடுதான். உயிர் அற்றவைகளே அவரை இடைவிடாமல் அவரை ஆராதிக்கும், துதிக்கும், பாடும்னா, உயிருள்ள நான், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நான், அவருடைய பிள்ளையா இருக்கிற நான் எந்த அளவுக்கு அவரை வர்ஷிப் பண்ணணும். நீரே தெய்வம், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த நீரே தெய்வம், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த. ஜீவன் கொடுத்தீரே, சுத்தமாக்கி நீ, விசுவாசித்தேன் ஜெயம் கொள்ளுவேன். சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும், என்னிலுள்ள யாவும் துதி சொல்லுமோ. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். உணர்ந்து சொல்லுமா? சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். அவரையே துதிப்போம். என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். எஸ் டாடி. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களில் துதி, பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னிலுள்ள யாவும். Wow, we worship you. சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். எத்தனை பேர் ஒன்று சொல்லுங்க? என்னிலுள்ள யாவும், என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். எல்லாம் சேர்ந்து சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். எங்க அப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் டாடி. என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னிலுள்ள யாவும் துதி சொல்லும். எஸ் டாடி. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னிலுள்ள
யாவும் துதி சொல்லும். ஓ என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். ஓ என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அவரோட பிரசன்னத்தை? இங்கே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரசன்னம் இங்கே இருக்கு. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. வித்தியாசங்கள் பிரசன்ஸில் வித்தியாசங்களை பார்க்குறீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வித்தியாசங்களை ஏற்படுத்துவதற்காக அந்த பிரசன்னம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். எஸ் டாடி, நாங்கள் அந்த பிரசன்னத்தில் இருக்கிறோம் டாடி. அந்த பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் அவரில் அன்பு கூறுறீங்க? எத்தனை பேர் நீங்கள் உணர்வோடு கலந்து ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் என்ன செய்தார் என்கிற அந்த சிந்தையோடும். நீரே தெய்வம் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே பரிசுத்த. நீரே தெய்வம் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே பரிசு. எனக்காய் ஜீவன் கொடுத்தீரே, ஜீவன் கொடுத்தீரே, சுத்தமாக்கினி விசுவாசித்தேன் ஜெயம் கொள்ளுவே. நான் நேற்று அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளேருந்து ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னென்னா, நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கலைன்னு நான் அவங்க மேலே கோவத்திலையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களோ இருக்கிறத விட, நான் எதிர்பார்க்குற காரியங்கள் ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப அற்பமானது. ஆனால் அவர் எனக்கு செய்து முடித்தது நான் கற்பனைக்கு எட்டாத பெரிய காரியங்கள். அப்போ நான் சொன்னேன், அப்பா நான் எதிர்பார்க்கறது லேட் ஆகலாம், ஆனால் நீர் எனக்காக சிலுவையில் உடைய ஜீவனும் ரத்தத்தையும் கொடுத்தீங்கல்ல, அதற்காக நான் நன்றி உணர்வு உள்ளவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை நன்றியே சொன்னேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஜீவன் கொடுத்தீரே, சுத்தமாக்கினி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தேன் ஜெயம் கொள்ளுவேன். ஜீவன் கொடுத்தீரே சொல்லுமா? ஜீவன் கொடுத்தீரே, சுத்தமாக்கினி விசுவாசித்தேன் ஜெயம் கொள்ளுவேன். சுவாசமுள்ள யாவும் துதி சொல். எங்க அப்பாவை எல்லாரும் சேர்ந்து என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். என்னில் உள்ள யாவும் துதி கொண்டாடி. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். சொல்லுவோமா? சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும். என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். எங்களுடையவைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். ஓ பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல். ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா சொல்லுவோமா? பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். என்னன்னு துதி சொல்லுமா? நீரே தெய்வம் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே பரிசுத்த. நீரே தெய்வம் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே பரிசுத்த. ஜீவன் கொடுத்தீரே, சுத்தமாக்கினி விசுவாசித்தேன்
ஜெயம் கொள்ளுவே. கடைசியா சொல்லுமா, சுவாசமுள்ள யாவும் துதி சொல்லும், என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். ஓ பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். சத்தமா சொல்லுமா, சுவாசமுள்ள Wow. Wow. Yes. பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னில் உள்ள பர்வதங்களில் துதி, பள்ளத்தாக்கிலும் துதி, என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும், என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும், என்னில் உள்ள யாவும் துதி சொல்லும். Thank you Daddy, thank you Daddy, எனக்காய் ஜீவனை கொடுத்தீரே, நன்றி டாடி. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. What a beautiful God. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்திரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றிய அன்பி
நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நன்றி சொல்ல. எத்தனை பேர் உணர்றீங்க என்னை எப்படியெல்லாம் நடத்தி வந்தாருன்னு சொல்றவங்க மாத்திரம் சொல்லுவோமா? வார்த்தை இல்லை. ஆமா டாடி, நீங்க அன்னைக்கு உதவலைன்னா நான் இன்னைக்கு இல்லை டாடி. நல்ல உங்கள் வாய்களை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். சொல்லும் ஆயிரம் 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 தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் பெரியது சொல்லுமா? உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே உமை உயர்த்திடுவே. தூயரே தூய நீரேன்றும் பரிசுத்தர் பாடும் தூயரே ராஜாதி ராஜா தூயரே நீரென்றென்றும் தூயரே தூய நீரென்றும். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். வான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை சொல்லுவோமா? பரிசுத்தவான்களும் ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியா. மீட்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் சொல்லுவோமா? பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும்
ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். சொல்லுமா, உம்முடைய நாமம், உம் நாமம், உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் மேலானது. உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே சர்வ சிருஷ்டி போற்றும். சொல்லுமா, தூயரே உம்மை உயர்த்திடுவே, தூயரே தூய நீரேன்றும். பரிசுத்தர் பாடும் தூயரே ராஜாதி ராஜா, தூயரே நீரென்றென்றும், தூயரே தூய நீரென்றும். நீரே தூயவர், உம்முடைய நாமமே உயர்ந்தது டாடி, உம்முடைய நாமமே பெரியது, உம்முடைய நாமமே சிறந்தது. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே இடைப்பட்டதினால், குறுக்கிடப்பட்டதினால் மாத்திரமே நாங்கள் இன்றைக்கு வந்து இங்கே நின்று கொண்டு உம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் டாடி. எங்கள் சரீரங்களிலே சுவாசம் உண்டு என்றால் அது உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையுமா இருக்கிறது. We thank you Lord, we thank you Lord. எங்கள் ஜெனரேஷன் எல்லாம் உண்மை ஆராதிக்கும் டாடி. சொல்லுங்க, எங்களுடைய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் உங்களை ஆராதிக்கும். எல்லா நாவுகளும் உம்முடைய நாமத்தை சொல்லணும். எல்லாருடைய கைகளும் உமக்கு நேராக உயர்த்தப்படும். எல்லாருடைய முகங்களும் உம்முடைய முகத்தை பார்க்கும் டாடி. ஷதிரே மதனமோ ஓராதிரா ஷதினோதோ. எங்கள் சுவாசம் உள்ளவரை உம்மை ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரரானவரே உம்மை நன்றி சொல்லுகிறோம் டாடி. We thank you Lord, we worship you Lord. எல்லா வாயில திறந்த நன்றிகளையும் துதிகளையும் அப்படியே செலுத்துவோமா. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். சிறியோர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ராஷதே மிராதுனமோரா கிதராதனுவா வீராஷகதே மதுனோரா பராதனை. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜனே. தேவனுக்கே மகிமை,
எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் சிலரை தேடி போய் மீட்டெடுத்து சுகத்தை கொடுத்து ரட்சித்து அவங்கள வழி நடத்தினாராம். ஏன்னா அவங்க பேதைகள், அவங்களுக்கு வழிகள் இல்லை, பலன் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோ. அப்பேற்பட்ட கேட்டகரி தான் நம்ம எல்லாம். நாம் அவரை தேடி போல, அவர் நம்மை தேடி வந்தார். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், அவர் தேடி வரும்போது நம்ம ஜீரோவாக இருந்தோம். எப்போ அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தாரோ அப்பொழுது நம்ம ஜீரோவாக இருக்கல, அவருடைய நிறைவுக்கு நேராய் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சமாதானமும் சொல்லுமா அவரை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுமா எல்லாரும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுமா. ஐயா வாழ்க. ஆமென். எல்லாருடைய நாமத்தை வாழ்த்துவோமா, வாழ்க என்று சொல்லுவோமா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ். உணர்வோடு சேர்ந்து ஐயா வாழ்க, நன்றி உணர்வோடு சேர்ந்து. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து, அவரை தேடுகிற எந்த கண்களும் அவரை காணும். அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமானோமே. இங்கு பாடுகிற நாங்கள் பரிசுத்தமானோமே ஆனோமே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசு இயேசு வாழ்க. ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வா, எத்தனை பேர் வாழ்த்துறீங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல உணர்வோடும்
சிந்தையோடும், அப்புறம் என்ன, நன்றியோடும். இந்த மூணும் என்ன சொல்றது, உணர்வோடு உணர்ந்து பாடுறது இருக்கு பாருங்க, உங்களை வேற நிலம் கொண்டு போகும். அது உங்களை இருதயங்களை மாற்றும், உங்கள் நிலங்களை நல்ல நிலங்களாய் மாற்றும். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். ஆவியினர் என்கிட்ட காலையில் எழுந்தவொடனே பளிர்னு என்கிட்ட சொன்ன விஷயம் அது. ஆராதனைன்னா என்ன தெரியுமா, உணர்வு கலந்துருக்கணும், நன்றி கலந்துருக்கணும், அடுத்தது வேற என்ன, சிந்தனை. அவர் என்ன எனக்கு செய்தார், அந்த சிந்தை, என்னுடைய கடந்த காலத்தில் அவர் எனக்காக என்ன செய்தார், இல்லை என்னோட ஃப்யூச்சரில் அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் நினச்சி அவரை பாடுறது தான் புத்தியுள்ள, உங்களுக்கு பலன் கொடுக்குற ஒரு வர்ஷிப்பாக இருக்கும்.